இங்க ஆடம்ன்ற ஒருத்தர் அவருடைய கடைக்கு எதிர கடை போட்டிருக்க ஒரு லேடியோடைய கடையை அந்த இடத்துல இருந்து எடுக்க சொல்றாரு. ஆனா அந்த லேடி முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால போலீஸை வச்சு அந்த லேடி அங்க இருந்து கூட்டு போக வைக்கிறாரு. போலீஸ் அவங்களை அங்க இருந்து கூட்டு போகும்போது இவர் அவங்க செஞ்ச ஒரு நூடுல்ஸ் டப்பாவை அங்க இருந்து எடுத்துட்டு வந்துடுறாரு. எதர்ச்சியா அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டு பார்த்த ஆடமுடைய பாஸுக்கு அந்த நூடுல்ஸ் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதனால ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணலான்னு இருந்த அவருடைய முடிவையும் மாத்திக்கிட்டு ஆடம் இந்த நூடுல்ஸ் செய்ய சொல்றாரு. ஆடம் உடனே அந்த லேடி கிட்ட வந்து நாம 2 பேரும் பார்ட்னரா இருக்கலாம்னு போய் சொல்லி அவங்களுடைய சீக்ரெட் ரெசிபியை வாங்கிட்டு போயிடுறாரு. அதை வச்சு அந்த நூடுல்ஸ் செய்யறாரு. ஆனா பாஸுக்கு அந்த நூடுல்ஸ் சுத்தமா பிடிக்கல. அதனால கடையை மூடிதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ உணர்ந்த ஆடம் அந்த லேடி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலனா நான் நடுத்தெருவுக்கு வந்துட வேண்டியதான்னு சொல்லி கெஞ்சுறாரு. அந்த லேடி அவருடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அதை எப்படி சமைக்கணும்னு சொல்லி தராங்க. இவங்க செஞ்ச அந்த நூடுல்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதனால அந்த நூடுல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்க. பாஸும் இதை பண்ணது ஆடம் தான் சொல்லி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆடமும் எதுவும் சொல்லாம நின்னுட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லேடி ஆடம் இப்படி பண்ணிட்டாருன்னு சோகமா அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க.